கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்துக்கு மறுபடி வந்திருக்கிறோம் என்று ஒரு முக்கியமான போட்டி, ஒரு பிக் மேட்ச், மிகப்பெரிய போட்டி ஒன்றுக்கு முன்னதான பரபரப்பான ஒத்திகை என்ற போட்டியை சொன்னால் கூட அதில் மிக இல்லை என்று நான் நினைக்கிறேன். காரணம், அடுத்து வரப்போகின்ற நாளை மறுதினம் இடம்பெறப்போகின்ற இந்திய பாகிஸ்தான் போட்டிகளின் பக்கம்தான், அந்த போட்டியின் பக்கம்தான் அனைவரது பார்வையும் திரும்பி இருக்கும் நேரத்தில் இந்த போட்டி ஆஸ்திரேலிய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையில் தானே, ஜிம்பாப்வே அணிதானே விளையாடுகிறது என்று யாரும் நிறுத்திவிடக் கூடாது. ஒரு பரபரப்பான ஒத்திகையாக தான் இந்த போட்டி அமைய போகிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த போட்டியை காண்பதற்கு கேட் 6 வழியாக ரசிகர்களுக்கு இலவசமான அனுமதி வழங்கப்படுகிறது. அதுவேளை இந்த போட்டியின் முக்கியத்துவம் பற்றியும் ஒரு சில விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், பிரிவு பியிலே இலங்கை அணியை தாண்டி இலங்கை அணிக்கு சவால் விடக்கூடியதாக இரண்டு அணிகள் இருக்கின்றன. இலங்கை அணி இந்த இரண்டு அணிகளில் ஒரு அணியிடம் தோல்வி கண்டால் கூட இலங்கை அணி நிலை கொஞ்சம் தடம்பக்கூடும். இதில் சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால், ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வே இந்த இரண்டு அணிகளுக்கு எதிராக இலங்கை அணி அடுத்துதான் மோதக்கூடும். எனவே இலங்கை போட்டிக்கு முன்னதாக இந்த இரண்டு அணிகளின் பலத்தை இலங்கை அணி வெளியே இருந்து பார்க்கவும், இந்த இரண்டு அணிகளும் தங்களுடைய பலத்தை சரிபார்த்துக் கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக இன்றைய போட்டி அமைய போகிறது என்பது உறுதி. நாணய சுழற்சியை இப்பொழுது ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்று முதலில் கழுத்தரப்பில் ஈடுபட முடிவெடுத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா 2 மாற்றங்களை செய்திருக்கிறது. அதிலே முக்கியமாக அணிக்குள்ளே இப்பொழுது வருகிறார் டீம் டேவிட். பல பேரும் எதிர்பார்த்தவர்கள் அவருக்கு இந்த அணியிலே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர் முதல் போட்டிகள் ஒரு சிலத்தில் ஆட மாட்டார், அவர் முதல் சுற்று போட்டிகளில் ஆட மாட்டார் என்று சொல்லப்படுது. ஒரே ஒரு போட்டியை மட்டும்தான் தவற விட்டிருந்தார் டீம் டேவிட். இப்போது அவர் இந்த அணிக்குள்ளே வருகிறார் கூப்ப கானலிக்கு பதிலாக. அதுபோல பென் டுவாஷ்விஸ் அணியிலே வருகிறார், கடந்த போட்டியில் ஆடிய வேகப்பந்து வீச்சாளருக்கு பதிலாக. கடந்த போட்டியை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருந்தது. அதுவும் ஆரம்பத்திலே தடமாறிய பிறகு ஒரு வெற்றி. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சிக்கல் என்னவென்று சொன்னால், அவர்களது அணித்தலைவர் மிச்சேல் மார்ஷினும் உபாதைக்குள்ளாகி இருக்கிறார். இதை அடுத்து டிராவிஸ் ஹெட் இந்த ஆடுகிறார். ரசிகர்கள் பல பேருக்கு கேள்வி, ஸ்டீவ் ஸ்மித்தினால் ஆஸ்திரேலிய அணியில் ஆட முடியுமா? ஸ்டீவ் ஸ்மித் இன்னும் உத்தியோகபூர்வமாக ஆஸ்திரேலிய அணியிலே பெயரிடப்படவில்லை. அவர் இப்போதைக்கு மிச்சேல் மார்ஷின் மேலதிக வீரராக அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டுகிறார். ஆனால் இன்னும் ஐசிசியின் அங்கீகாரத்தை பெற்று குழாமுக்குள் வரக்கூடிய அளவுக்கு இல்லை என்பதுதான் இப்போது நாங்கள் சொல்லக்கூடிய விடை. எனவே போட்டியை பொறுத்தவரையில் போட்டியை பார்ப்பதற்கு ஆர்வம் கொண்ட பல ரசிகர்களை பார்க்கிறோம். இலவசமாக போட்டியை பார்வையிடக்கூடிய நம்ம இலங்கை ரசிகர்களை தவிர இங்கே ஆஸ்திரேலிய ரசிகர்கள், அதுபோல இந்த போட்டியை பார்ப்பதற்கு வந்திருக்கின்ற ஜிம்பாப்வே ரசிகர்கள், இன்னும் பல்வேறு வெளிநாட்டு ரசிகர்களும் அதிகமாக இந்த போட்டியை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரேமதாச மைதானம் வழமை போல கடைகட்டவில்லை. பகல் போட்டி, அதுவும் இரண்டு அணிகளும் நமக்கு இப்போதைக்கு சம்பந்தமில்லாத அணிகள் என்ற அடிப்படையில் பெரிய அளவில் ரசிகர்கள் இல்லாவிட்டாலும் கூட இந்த போட்டியை பார்ப்பதற்கும் ஒரு சில ரசிகர்கள் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அநேகமாக இந்த போட்டிக்கும் ரசிகர்கள் இனி பெருமளவில் வரக்கூடும். குறிப்பாக முதலாம் இன்னிங்ஸை பார்த்த பிறகு ஜிம்பாப்வே அணி ஒரு மேலதிகமான லெக் ஸ்பின் பந்து வீச்சாளரோடு ஆடுகிறது. எனவே அவர்கள் தங்கள் இந்த சுழல் பந்து வீச்சு வரிசையை கொண்டு ஆஸ்திரேலிய அணியை கட்டுப்படுத்தலாம் என்று முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலே மிக முக்கியமாக இடம்பெற்ற 3 போட்டிகள் தான் இதுவரைக்கும் T20 சர்வதேச போட்டிகள். முதல் போட்டி 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கிண்ண போட்டி. முதலாவது T20 உலகக்கிண்ண போட்டியிலேயே ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவுக்கு பேர் அதிர்ச்சி கொடுத்திருந்தது. 5 விக்கெட்டுகளால் வென்றது. அந்த போட்டியில் ஆடிய ஜிம்பாப்வே அணியில் இருந்த பிரெண்டன் டெய்லர் இந்த நாளில் இல்லை, உபாதை காரணமாக அவர் இல்லாமல் போயிருக்கிறார் என்பதுதான் மிக பெரும் அதிர்ச்சி ஜிம்பாப்வே பொறுத்தவரையில். அது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாதிப்பான விடயமாக அமையும். குறிப்பாக ஜிம்பாப்வே அணியை பொறுத்தவரையில் அவர்கள் கடந்த காலத்தில் மிகச் சிறப்பான முறையில் ஆடியிருந்தாலும் ஆஸ்திரேலியாவும் ஜிம்பாப்வேயும் இதுவரை ஆடியது, இந்த இரண்டு அணிகளும் இதுவரைக்கும் ஆடியது வெறும் 3 T20 சர்வதேச போட்டிகள் என்பது மிக ஆச்சரியமான ஒரு விடயம். குறிப்பாக இந்த அணியை பொறுத்தவரையில் ஜிம்பாப்வே அணி அண்மை காலமாக பெரிய அளவில் சர்வதேச போட்டிகள் ஆடி இருக்கவில்லை, இல்லாவிட்டால் ஆடும் வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை. எனவே இந்த 3 போட்டிகள், முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வேயிடம் தோற்ற பிறகு அது T20 உலகக்கிண்ண போட்டி. அந்த போட்டியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியா அப்போது பெரிய அளவில் அக்கறை காண்பித்திருக்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். T20 போட்டிகளில் பெரிய அளவில் ஆஸ்திரேலியா அந்த காலத்தில் ஈடுபாடு காட்டியதில்லை. எனவே அந்த போட்டியில் வெற்றிக்கான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழக்காமல் 60 ஓட்டங்களையும் பெற்று அப்போது அணியின் தலைவராக இருந்த பிரெண்டன் டெய்லர் இந்த நாளில் உபாதை காரணமாக கடந்த போட்டிகள் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒமான் அணிக்கு எதிரான போட்டிகள் டெய்லருக்கு ஏற்பட்ட உபாதை காரணமாக இன்று அவர் போட்டிகளை பங்கெடுக்கவில்லை என்று சொல்லி அறிகிறோம். இப்போது இன்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த ஆஸ்திரேலிய அணியின் 2 மாற்றங்கள், குறிப்பாக சேவிய பாட்டட்டும் மற்றும் கூப்ப கொனலியும் ஆடாமல் போயிருக்க அணியிலே வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று டீம் டேவிட் தன்னுடைய அதிரடியை வெளிப்படுத்த, அதுவும் இலங்கை அணிக்கு எதிரான போட்டி வருகின்ற 16ஆம் தேதி இந்த பாகிஸ்தான் இந்திய அணிகளுக்கு இடையிலான எதிர்பார்க்கப்பட்ட போட்டிக்கு பிறகு இடம்பெறுகின்ற போட்டிகள் அடிப்படையில் இப்போதே தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஒரு உறுதியான அணியொன்றை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது இருக்கிறது. மிச்சேல் மார்ஷ் இல்லாத ஆஸ்திரேலிய அணிக்கு அவர்களுடைய டீம் பேலன்ஸில் ஒரு பாதிப்பாக இருந்தாலும் டீம் டேவிடின் மூலமாக துடுப்பாட்டத்தை சரி கட்டிக் கொள்ளலாம். அதுபோல இந்த ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை பார்த்து கிளென் மேக்ஸ்வெல் சைட் ஆம் பந்து வீச்சை கொஞ்சம் பழகி கொண்டிருக்கிறார். அந்த சைடாம் பந்து வீச்சு என்பது இப்போது ஒரு ட்ரெண்டாக மாறிக்கொண்டிருப்பதோடு சர்ச்சையை கொண்டு வரதான் அமைந்திருக்க போகிறது. காரணம், அது ஏற்கனவே உஸ்மான் தாரிக் பாகிஸ்தானின் பந்து வீச்சாளர் மூலமாக தான் அதிக அளவில் அறியப்பட்டது. ஆனால் உஸ்மான் தாரிக்கின் பந்து வீச்சை பொறுத்தவரைக்கும் இந்த சைடான் ஆக்ஷன் என்பது அது பிரச்சனை இல்லை. அவர் பந்தை வீசி இருக்கிறார் என்பதோடு இந்த பாசிங், பந்து வீச வரும்போது
அவர் தன்னுடைய ஆக்ஷனில் பந்தை நிறுத்திய பிறகுதான் மீண்டும் பந்து வீச ஆரம்பிக்கிறார். இதுதான் இப்போது சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது. அஸ்வின் கூட தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இதிலே சுவாரஸ்யம் என்னன்னு சொன்னா, அஸ்வினும் இதே போல தன்னுடைய பந்து வீச்சு பாணியில் வந்து நின்று தன்னுடைய பந்து வீச்சை இடைநடுவே நிறுத்திவிட்டு பந்து வீசுகின்ற ஒருவர். எனவே அவர் எவ்வாறு இதிலே கருத்து சொல்லலாம் என்று பல்வேறு கருத்துக்கள் எழுந்திருப்பதையும் அதற்கு அவர் விளக்கம் ஒன்று வழங்கியிருந்ததையும் பார்த்திருந்தேன். நேற்று அந்த பந்து வீச்சு பாணியை பார்த்து 15 பாகை கோணம் என்ற விடயமும் கையை மடிக்கின்ற அந்த பிரச்சனையும் உஸ்மான் தாரிக்கு இருக்காரு. அதுபோல உஸ்மான் தாரிக் இந்த சைடான் ஆக்ஷனில் பந்து வீசுவதை போல நேற்று நமீபிய அணியின் தலைவர் கெஹாட் ராஸ்மஸும் பந்து வீசியிருந்தார். இந்திய அணிக்கு எதிராக மிகச்சிறப்பான முறையில் 20 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி வருவார். எனவே இலங்கை ஆடுகளங்களுக்கு அந்த பந்து வீச்சு தோதாக அமையும் என்று சொல்லி கருதப்படுகிறது. என்னவோ என்று மேக்ஸ்வெல்லும் அப்படி பந்துகளை வீசியிருந்தார். மேக்ஸ்வெல் ஏற்கனவே அப்படி சைடான் ஆக்ஷனில் பந்து வீசி வருவார். எனவே இன்று மேக்ஸ்வெல் அதை கொஞ்சம் அதிகமான தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தக்கூடும். அது மட்டுமல்லாமல் ஆடம் ஜம்பாவும் இந்த எதிர்பார்க்கப்படக்கூடிய ஆஸ்திரேலியாவின் சுழல் பந்து வீச்சாளராக இருப்பார். எனவே இது சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு இடையிலான ஒரு போட்டியாக இருக்கலாம். அதுபோல ஜிம்பாப்வே அணியின் வேக பந்து வீச்சாளர் 2 பேர் முசராபா அணியும் இங்கராபாவும் ஏற்கனவே ஒமான் அணிக்கு தொல்லை கொடுத்தவர்கள். இன்றைய போட்டியிலும் ஜிம்பாப்வே அணி ஒரு டீசென்டான ஓட்டு எண்ணிக்கை, ஒரு போராடக்கூடிய ஓட்டு எண்ணிக்கையை பெற்றால் ஆஸ்திரேலிய துடுப்பாடு வீரர்களுக்கு ஆரம்பத்தில் எந்த ஆடுகளமாக இருந்தாலும் அவர்களது உயரமும் அவர்களது கட்டுப்பாடான பந்து வீச்சும் மிக பெரும் சிக்கலை கொடுக்கக்கூடும். முசராப் அணி உபாதையிலிருந்து வந்து ஒமான் அணிக்கு எதிராக அந்த பவர் பிளேயிலே வீழ்த்திய 3 விக்கெட்டுகள் ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடும். ஆஸ்திரேலியாவின் துடுப்பாடு வரிசை என்பது இப்பொழுது நிரந்தரமானதல்ல, அவர்கள் அண்மையில் மாற்றியிருக்கிறார். எனவே இன்றைய போட்டி ஆஸ்திரேலிய அணிக்கு நிறைய சோதனைகளை வழங்கக்கூடியதாகவும் இலங்கை அணிக்கு எதிரான மிக சீரியஸான போட்டிக்கு முன்னதாக தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வழங்கும். ஒரு விடயத்தை சொல்கிறேன், இன்று ஜிம்பாப்வே அணி வெற்றி கட்டினால் அது இலங்கைக்கு கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். காரணம், இலங்கை அதுக்கு பிறகு ஆஸ்திரேலிய அணியையும் ஜிம்பாப்வே அணியையும் கட்டாயமாக வீழ்த்தியாக வேண்டியிருக்கும். எப்படியும் இலங்கை என்னை பொறுத்தவரையில் முதல் சுற்றில் இந்த 2 அணிகளையும் வீழ்த்தும் என்று நான் நம்புகிறேன். நேற்று ஒமான் அணிக்கு எதிராக இலங்கை பெற்றுக்கொண்ட அபாரமான வெற்றி அவர்களுக்கு அதிகமான நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்பது நிச்சயமான ஒரு நண்பர்கள் நிறைய பேர் இங்கே பார்த்துக் கொடுக்கிறீர்கள். போட்டியை பார்க்க விரும்பினால் நீங்கள் ஆர் பிரேமதாச மைதானத்தில் இந்த கோவில் வீதி, பன்சல் வீதி, டெம்பிள் வீதி என்று சொல்லப்படும் இந்த வீதி வழியாக வந்து கேட் 6 வழியாக இலவசமாக இந்த போட்டியை பார்க்க வரலாம். இந்த இன்னும் 2 போட்டிகள் இருக்கின்றன. அடுத்த போட்டி இடம்பெற போகிறது கனடா UAE அணிகளுக்கு இடையில். இது டெல்லியில் இடம்பெற போகிறது. இந்த 2 அணிகள் 2020 சர்வதேச போட்டியில் மோதிக்கொள்ள 2வது சந்தர்ப்பம். இதற்கு பிறகு இந்த இரவு 7 மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் நெதர்லாந்துக்கும் இடையிலான போட்டியாக இருக்கும். இந்த 2 அணிகளும் தலை சிறந்த வீரர்கள் பல பேர் இந்த 2020 உலகக்கிணத்து கொண்டு வந்திருக்கிற ஒரு பக்கம் பாஸ்டிலா, நெதர்லாந்து அணியின் சகோதரி வீரர், பாகிஸ்தான் அணிக்கு மிக பெரும் தொல்லை கொடுத்த ஒருவர். அதே போல ஐக்கிய அமெரிக்காவை பொறுத்தவரை ஷாக்விக் 37 வயது, அவர்தான் 2 போட்டிகளிலும் தலா 4 விக்கெட்டுகள், இந்திய அணிக்கு எதிராகவும் பாகிஸ்தான் அணிக்கு எதிராகவும் 4 விக்கெட்டுகளை எடுத்து இப்போது அதிகமான விக்கெட்டுகளை எடுத்தவராக இருக்கிறார். அவரது மிகச்சிறந்த பந்து வீச்சையும் பார்க்கிறார். இதில் இன்னொரு சுவாரஸ்யத்தை பார்த்தேன். ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் அவர்களது 31 வயதாக இருக்கின்ற நேத்தன் எலிஸ் தான் அவர்களது பிரதானமான பந்து வீச்சாளர். பேட் கமின்ஸ், ஜோஷ் ஹேசல்வுட், மிச்சேல் ஸ்டார்க் இவர்கள் எல்லோரும் இருந்த அந்த அணியிலே இப்பொழுது வெறும் 33 2020 சர்வதேச போட்டிகளை ஆடியிருக்கும் ஒருவர் தான் அவர்களது அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளராக, அவர்களது பந்து வீச்சின் லீடராக இருக்கின்றனர். இது அண்மைக்கால உபாதைகளின் காரணமாக ஏற்பட்ட ஒன்று. அந்த அணிக்கு உபாதைக்கு மேல் உபாதையாக டீம் டேவிட் உபாதை என்று குணமடைந்தவர் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அணித்தலைவர் மிச்சேல் மார்ஷ் உபாதை விட்டுவிட்டார். எனவே இந்த உபாதைகளை எல்லாம் தாண்டி அவர்கள் எவ்வாறு இந்த தொடரை பொறுத்தவரையில் அவர்கள் ஃபேவரிட்ஸ் இல்லை, ஆனால் எப்போதும் ஆதிக்கம் செலுத்துவது ஒரு அணியாக இருக்கும்போது ஆஸ்திரேலியா தங்களை ஒரு ஃபேவரிட் அணியாக கொண்டு வருவதில் மிக பெரும் ஆர்வம் காட்டும். எனவே இன்றைய போட்டியில் அவர்களுக்கு இருக்கின்ற ஜிம்பாப்வே சவாலை அவர்கள் எவ்வாறு தாண்டுவார்கள் என்பதுதான் மிக சுவாரஸ்யமான ஒன்றாக அமையப்போகிறது. இந்த ஆடுகள் அணிகளை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் டிராவிஸ் ஹெட், ஜாஷ் இங்கிலீஷ் விக்கெட் காப்பாளர், ஆரம்ப துடுப்பாடு வீரர் கேமரூன் வீன், டிம் டேவிட், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மேட் பிரென்ச்சோ என்று 7 அடுக்கடுக்கான துடுப்பாடு வீரர்கள். அதைத் தொடர்ந்து நேத்தன் எலிஸ், பென் டுவாஷூஸ், மேட் கூனமன் மற்றும் ஆடம் ஜம்பா. எனவே கூனமன், ஜம்பா 2 பிரதான சுழல் பந்து வீச்சாளர்கள். மேக்ஸ்வெலை பொறுத்தவரையில் பகுதி நேர பந்து வீச்சாளராக இருந்தாலும் 2020 சர்வதேச போட்டிகளை வரை அவர் நிரந்தரமான பந்து வீச்சாளர். இந்த 3 சுழல் பந்து வீச்சாளர்களை தவிர கேமரூன் கெயினின் மிதவேக பந்து வீச்சு, அதுபோல ஸ்டாய்னிஸின் பந்து வீச்சு இருக்கிறது. பென் டுவாஷிஸ் மற்றும் நேத்தன் எலிஸ் ஆகியோர் வேக பந்து வீசக்கூடியவர்கள். தேவைப்பட்டால் டிராவிஸ் ஹெட் பந்து வீசுவார். அவர் 2020 போட்டிகள் பந்து வீசி நான் பெரிய அளவில் பார்த்ததில்லை, ஆனால் இன்று அவருக்கு போதுமான பந்து வீச்சு தெரிவுகள் இருக்கின்றன. ஜிம்பாப்வே பொறுத்தவரையில் கடந்த போட்டியில் ஆடிய அணியில் வந்து ஒரு முக்கியமான மாற்றம், அவர்கள் அணி கடந்த போட்டியில் ஆடிய பிரெண்டன் டெய்லர் இந்த ஆடவில்லை உபாதை காரணமாக கிளைவ் மடாண்டியை கொண்டு வருவார் என்று பார்த்தேன். அவர் வார்ம் அப் போட்டிகள் 2லும் 0 எடுத்தவர். எனவே அவரை விட்டுவிட்டு ஆரம்ப துடுப்பாடு வீரான தடிவான்சே மருமானிக்கு விக்கெட் காப்பை கொடுத்திருக்கிறார். எனவே பிராண்ட் பெனட், தடிவான்சே மருமானி, டியான் மேயர்ஸ், அணித்தலைவராக சிக்கந்தர் ராசா, ராயன் பேர்ல், டோனி முனியோங்கா, டஷிங்கா முசகிவா, பிராட் எவான்ஸ், வெலிங்டன் மசகட்சா, முன்னாள் அணித்தலைவர் கிரேன் கிரீமர் இந்த அணிக்குள்ளே வருகிறார். மேலதிக சுழல் பந்து வீச்சாளராக இவரோடு பிளெஸிங் முசராபான். எனவே விறுவிறுப்பான போட்டி ஒன்றை எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்தவரையில் ஜிம்பாப்வே முதலில் துடுப்படுத்த ஆடுவது அவர்களுக்கு பெரிய ஒரு அழுத்தம். ஆஸ்திரேலிய அணியின் துரத்தலை பற்றி தெரியும்.
கிரீன் ஸ்டாயினிஸ் முன்னதாக கேட்டிருக்கிறார். அதை தொடர்ந்து கெம் டேவிட் என்பவர் அணிக்குள்ளே வந்திருக்கின்றனர். எனவே இவர்களுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய பெரிய அளவு ஓட்டு எண்ணிக்கைக்கு போக வேண்டியிருக்கு. இந்த ஆடுகளம் என்று பார்க்கும்போது 160 170 ஓட்டங்களை விட மேலதிகமாக ஓட்டங்களை பெறக்கூடிய ஒரு ஆடுகளமாக இருக்கும். ஆஸ்திரேலியாவின் பந்துவீச்சை சமாளித்து ஜிம்பாப்வே எவ்வாறு ஓட்டங்களை பெறும், அந்த ஓட்டங்களை எவ்வாறு ஆஸ்திரேலியா துரத்தும் என்பதுதான் இங்கே சுவாரஸ்யம். போட்டி முடிந்த பிறகு அடுத்தடுத்த 2 போட்டிகளை தொடர்ந்து முழுமையான விவரங்களோடு இரவு நேரடியில் சந்திப்பேன். அந்த வேளையில் உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் மற்றும் இதர விடயங்களை கொண்டு வரலாம். போட்டியை இலவசமாக பார்க்க இங்கே வாருங்கள். நாளைய தினம் இடம்பெறுகின்ற போட்டி இலங்கையை பொறுத்தவரையில் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு போட்டியாக அமைய போவதாக இருந்தாலும் கூட இந்த போட்டிகள் அதுபோல பாகிஸ்தான் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி பற்றி தான் இப்பொழுது பெரிய அளவில் ஆர்வமோடு இருக்கிறது. எனவே இனி தொடர்ந்து வருகின்ற போட்டிகளுக்கு ஒவ்வொரு போட்டிகளுக்கும் முக்கியத்துவம் இருக்கும். அந்த 2 போட்டிகள். எனவே இன்றைய போட்டி அவதானித்திருப்போம். அதற்கு பிறகு நாளைய தினம் SSC மைதானத்தில் ஒரு போட்டி இருக்கிறது. இவை போல தொடர்ந்து வருகின்ற இணைய போட்டிகளை நாங்கள் இப்போது பார்த்திருக்கலாம். நீங்கள் இப்பொழுது இங்கே வீதியை பார்த்தால் பிரேமதாச மைதானத்துக்குள் நுழைகின்ற இந்த பாதையிலே ஆஸ்திரேலிய ரசிகர்கள் பெருமளவில் வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றீர்கள். வழமையாக நீல நிற சீருடைகள், அதுபோல இப்பொழுது இலங்கையின் இந்த மஞ்சள் நிற சீருடையும் அதிகமாக பேசப்படுகிற ஒன்றாக இருந்தாலும் இன்று மஞ்சளும் பச்சையும் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் ஜிம்பாப்வே ரசிகர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். வழமையாக இப்போது ஜிம்பாப்வே ஆடுகின்ற போட்டிகளில் எல்லாம் அநேகமான ஜிம்பாப்வே ரசிகர்களை பார்க்கிறேன். எனவே பிரேமதாச மைதானத்தில் இன்று மழை வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் கொஞ்சம் வழமையை விட வெயிலின் பிரகாசம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. நல்லது, வெயில் இல்லாமல் இருப்பது நல்லது. அதுபோல 15ஆம் தேதிக்கான வானிலை எதிர்பார்ப்பை பற்றியும் ரசிகர்கள் காத்திருக்கின்றார்கள். அது பற்றிய முழுமையான விடயங்கள் எல்லாம் நாளைய தினம் 15ஆம் தேதி போட்டிக்கு முன்னதான தினமான நாளைய தினம் உங்களுக்கு விரிவான விடயங்களை கொண்டு வருகிறது. இன்னும் ஒரு ஆஸ்திரேலிய ரசிகரும் இப்பொழுது பாதையை கடந்து மைதானத்துக்குள் செல்ல பார்த்திருக்கிறார். நாங்கள் காத்திருப்போம் சுவாரஸ்யமான விடயங்களை அறிந்து கொள்ள. அதுபோல இத்தாலியில் ஒரு இலங்கை ரசிகர், இப்போது இலங்கை கிரிக்கெட் வீரராக இருக்கின்ற ஒரு பிட்சா வீரர் நேற்று சுழல் பந்து வீச்சிலே அசத்தியதை பற்றி நேற்று நேரலை காணொலிக்கு சொல்லியிருந்தேன். அதை மறக்காமல் AR Virosan Sports யூடியூபிலே பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.